மீண்டும் ஒரு வணக்கம். கல்டிவேஷன் ஆஃப் அசோலா இன் ஃபார்ம்லேண்ட். இது நெல் வயலில் அசோலா வளர்க்குறதுக்கு உண்டான ஒரு இது தான். இது கொஞ்சம் பேட் எக்ஸாம்பிள் அண்ட் குட் எக்ஸாம்பிள் ரெண்டுமே இருக்குது. ஸோ இவங்க சரியாக நடலை ஃபுல்லாக, அதனால் அசோலா ஓவர் க்ரோத் ஆகிடுச்சு. ஸோ இதை ப்ராப்பராக கல்டிவேஷன் பண்ணோம்னாக்கா அந்த கேப்புக்கு ஃபுல்லாக, நெல் வயல் கேப்புக்கு ஃபுல்லாக அசோலா வளர்த்துரும். அசோலா வளர்ந்துருச்சுனாக்கா உங்களுக்கு களைக்கு உண்டான வேலைகள் உங்களுக்கு குறையும். வேறு எதுவுமே கிடையாது. இது என்னதுன்னா, நடுறதுக்கு முன்னாடியே ஓவர் க்ரோத் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நட்டாங்க. ஸோ அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நட்டதுக்கப்புறம் அசோலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும். பண்ணி விட்டாக்கா ஒவ்வொரு நெல்லுக்கு நடுவுலையும் கேப்லேயும் ஃபில் ஆகிடும். அசோலாங்கிறது வேறு எதுவும் இல்லை, இது தான். இது என்னதுனாக்கா எப்படி சொல்கிறது, உணவுகளாக, கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போல்லாம் முட்டையிடும் கோழிகளுக்கும் கொடுக்கும்போதும் முட்டைகள் ப்ரோட்டீன் பர்சன்டேஜும் கருவுரல் தன்மையும் அதிகமாக இருக்குது. அண்ட் அதேமாதிரி கறவை மாடுகளுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு உண்டான பால் கறவை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை தார்பாலின் ஷீட்லேயும் கூட நம்ம கல்டிவேஷன் பண்ணலாம். அது மெத்தடு பண்ணி காட்டுறோம் அப்புறமேட்டுக்கு. இப்பொழுதுக்கு இதுக்கு நெல் வயலில் இது செலவே கிடையாது. நெல் வயலில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டிங்கன்னா போதும், களை கண்ட்ரோல் ஆகுது. அண்ட் இது மக்கிச்சுனாக்கா உங்களுக்கு ஒரு போக அடுத்தது போக அடுத்த தடவை தண்ணி இறங்கினதுக்கப்புறம் இது எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா அது ஃபுல்லாகவே உரமாக மாறிடுது. ஸோ ப்ளஸ் ஒவ்வொரு தடவை கல்ச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டால் போதும் உங்கள் ஃபார்ம் லேண்டில். அதுக்கப்புறம் தானாக மல்டி க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் இந்த சம்பா பட்டத்துக்கு தான் இது தானாக க்ரோத் ஆகும். ரீசன் ஒன்று தான். இது கொஞ்சம் கிளைமேட் கரெக்டாக சம்பா பட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும். அந்த கிளைமேட்டும் சீதோஷனும் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதேமாதிரி உங்களுக்கு க்ரோத் ஆகும் ஃபுல் அண்ட் ஃபுல். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு காணொளியில்.